வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் பரப்பை பொறுத்தவரை அதன் சமகால அரசியல்வாதிகளில் சிலர் என்னதான் மெகா நடிப்பு நடித்துக் கொண்டாலும் கூட தமிழகத்தில் விஜய் என்ற நடிகர் சக அரசியல்வாதிக்கு ஒன்று கூடிய மக்கள் போல திறநிலையில் மக்களை கூட்டிக் கொள்ளும் திராணி தமக்கு இல்லை என்பதை அவர்கள் யதார்த்தமாகவே உணர்ந்து கொள்வார்கள். எனினும் இவ்வாறான யதார்த்தத்தின் பின்னால் தாம் என்ன விஜய் போல திரைக்கவர்ச்சி கொண்ட அரசியல் முகங்களா என்ற ஒரு பதில் எதிர்வினையை இதே அரசியல்வாதிகள் தொடுத்தால் அதிலும் ஒரு ஆதாரம் இருக்கக்கூடும். நடிகராக இருந்து இப்போது அரசியல்வாதியாக மாறிய விஜய் என்ற அரசியல்வாதிக்கு பின்னால் கூடி அவருக்காக தள்ளுமுள்ளுப்பட்டு துன்பியலாக மாய்ந்த அவரது ஆதரவாளர்கள் மீது ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் கூட ஒரு கழிவிரக்கத்தை கண்டுகொள்ள முடியும். ஆனால் ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் கரூர் போல அபாய திறநிலையில் நெரிசல்களை உருவாக்கக்கூடிய, இல்லென்றால் ஆதரவாளர்களால் ஆகர்ஷிக்கப்பட்டு தள்முள்ளுகளை உருவாக்கக்கூடிய நிலையை அவர்களால் உருவாக்க முடியாது என்பது ஒரு ஆறுதலாக கூட இருக்க முடியும். எனினும் இதற்கு மறுபுறத்தே ஈழத்தமிழர்களின் அரசியல் பரப்பிலுள்ள சில அரசியல்வாதிகளின் மெல்லினமான அரசியல் கூத்துக்கள் தான் இன்னொரு முனையில் ஈழத்தமிழர்களின் பொது பிரச்சினைக்கான திரள் நிலையை கடுமையாக பலவீனப்படுத்திய நிலைமையையும் ஏற்கத்தான் வேண்டும். உலகப் பரப்பில் ஈழத்தமிழர்களின் உள்ளூர் அரசியல் பரப்போ அல்லது அதன் புலம்பெயர் டயஸ்போரா பரப்போ இல்லையென்றால் அதற்கும் அப்பால் தமிழகத்தின் அரசியல் பரப்போ, இந்த பரப்புகள் யாவற்றிலும் அரசியல் செய்து கொள்பவர்கள் பொறுப்பு கோரலுக்கு உள்ளாக்கப்படும் முகங்கள் என்பது கசப்பாக இருந்தாலும் யதார்த்தமான ஒரு விடயம். சமகால தமிழர் தாயகத்தில் தற்போது ஒரு கொதிநிலை களமாக மன்னாரில் அமைக்கப்பட்டு வரும் காற்றாலைகளின் நிர்மாணத்திலும் அதனை மையப்படுத்திய விமர்சனங்களிலும் சில தாக்கங்கள் இருந்தாலும் அரசியல்வாதிகளின் நகர்வுகள் தற்போது உற்று நோக்கப்படுகின்றன. மன்னார் காற்றாலை திட்டத்தை எதிர்த்த மக்கள் மீது ஸ்ரீலங்கா காவல்துறை மேற்கொண்ட அடாவடி தாக்குதல்கள் இன்று மன்னாரில் பொது முடக்கம் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கும் அளவுக்கு நகர்ந்துள்ளது. தற்போது மன்னாரில் இடம்பெறுவது காற்றாலைகளுக்கு எதிரான மக்களின் போராட்டம் அல்ல, மாறாக அவை கிறிஸ்தவ மதகுருமாரின் அதிகாரத்துவ போராட்டம் என இந்த விடயத்தை சிலர் திசை திருப்ப முனைந்தாலும் மன்னாரில் காற்றாலைகளின் தாக்கம் குறித்த எதிர்வினைகள் முக்கியமானவை என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. தாம் ரணிலை புறந்தள்ளி ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டம் நடைபெறாது என கடந்த வருட தேர்தல் பரப்புரையில் முழக்கத்தை முன்வைத்த அனுர தரப்பில் இருந்து இப்போது ஒரு யூவடிவ திருப்பம் வந்து காற்றாலைகளை அமைத்துக் கொள்ள மன்னாரில் ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள் என மன்னார் மக்களிடம் ஏகேடிஆரின் தமிழ் முகமான ராமலிங்கம் சந்திரசேகரன் இரங்கல் கோரிக்கை விடுக்கும் அளவுக்கு நிலைமை வந்துவிட்டது. மன்னாரில் காற்றாலைகளின் நிர்மாணம் மற்றும் அந்த பிரதேசத்தில் இடம்பெறும் கனிம வள சுரண்டலுக்கு எதிராக மக்கள் ஏறக்குறைய 2 மாத காலமாக போராடி வருகிறார்கள். இன்று அவர்களின் போராட்டம் 58வது நாளை கடந்த பின்னணியில்தான் போராடிய மக்கள் மீது காவல்துறையினர் நேற்று முன்தினம் இரவில் மேற்கொண்ட அடாவடிகள் இன்று புதிய போராட்ட களமுனையை திறந்தது. இந்த போராட்ட களமுனையில் மன்னாரில் பொது முடக்கத்துக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இன்றைய போராட்டத்தின் ஒரு பகுதியாக மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் காலையே ஆரம்பித்த கண்டன பேரணி ஒன்று பிற்பகல் வரை நகர்ந்து சென்றது. இந்த பேரணியின் இறுதியில் ஒரு முறையீட்டு மனுவும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவருக்கு கையளிக்கப்பட்டது. மன்னார் காற்றாலைகளை பொறுத்தவரை அவற்றை மையப்படுத்திய அரசியல் கடந்த சில வருடங்களாகவே தகித்து வருகிறது. மன்னார் பிரதேசத்தை பொறுத்தவரை அங்கு 2020ஆம் ஆண்டில் இந்த காற்றாலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் நறுவிலிக்குளம் பகுதியில் ஏற்கனவே 36 காற்றாலைகள் இயங்கி வருகின்றன. இவையாவும் ஸ்ரீலங்கா மின்சார சபையின் செயற்பாட்டில் உள்ளன. ஆனால் இவ்வாறாக ஏற்கனவே 36 காற்றாலைகள் அங்கு அமைக்கப்பட்டு விட்டாலும் கூட மன்னாரில் இன்னும் புதிய காற்றாலை திட்டங்களை விரைவுபடுத்தும் 2வது கட்டம் இந்திய பிரியண்ணன் வீட்டின் அதானி குழுமத்தின் வடிவில் வந்ததும் அதன் பின்னர் அதற்கு எதிர்ப்பு கிளம்பியதும் நீங்கள் அறிந்த விடயங்கள்.
இந்த எதிர்ப்பின் அடிப்படையில் பிச்சை வேண்டா நாயப்பிடி என்ற கோதாவில் அதானி குழுமம் இந்த திட்டத்தில் இருந்து அனுரகுமார திசாநாயக்காவின் மீதான கரார் நிலையுடன் வெளியேறிய கதை நீங்கள் ஏற்கனவே அறிந்த பழைய கதை. ஆனால் அதானி குழுமம் இந்த திட்டத்தில் இருந்து வெளியேறி கொண்டாலும் காற்றாலை திட்டம் மன்னாரில் இருந்து வெளியேறவே மறுத்தது. இதனால்தான் இந்த இரண்டாம் கட்ட திட்டத்தில் தற்போது ஸ்ரீலங்காவின் தனியார் நிறுவனம் ஒன்று இணைக்கப்பட்டு புதிய காற்றாலைகளை மன்னாரில் நிர்மாணிக்கும் திட்டங்கள் கடந்த மாத ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட போதுதான் மக்களின் போராட்டம் மீண்டும் கிளம்பியது. மக்களின் இந்த எதிர்ப்பை அடுத்து மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழுவை கடந்த வாரம் தனது செயலகத்துக்கு அழைத்த ஸ்ரீலங்காவின் முதன்மை தலைவர் ஏகேடிஆர் இந்த விடயம் குறித்து பேசிய பின்னர் இந்த திட்டத்தை 1 மாத காலத்திற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ஒரு தந்திரோபாய நகர்வை எடுத்தார். அவர் எடுத்த இந்த தந்திரோபாயத்தின் பின்னால் கால அவகாசம் எடுத்து இந்த திட்டத்தில் முன்னோக்கி பாயும் ஒரு திட்டம் இருந்ததை மறுத்துக் கொள்ள முடியாது. இவ்வாறாக ஏகேடிஆர் 1 மாத காலத்துக்கு இந்த திட்டத்தை இடைநிறுத்திய போது ஒரு காரணத்தை சொன்னார். இந்த திட்டத்தால் மன்னார் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை ஆய்வு செய்து அவற்றுக்கு விரைவான தீர்வுகளை வழங்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதே மன்னார் பிரஜைகள் குழுவுக்கு கடந்த மாதம் ஏகேடிஆர் வழங்கிய உறுதிமொழியாக இருந்தது. ஆனால் 1 மாதம் உருண்டோடிய நிலையில் இந்த மாத நடுப்பகுதியில் மீண்டும் ஏகேடிஆரை இந்த மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு பச்சை கொடி காட்டியதால் மீண்டும் காற்றாலை எதிர்ப்பு போராட்டங்கள் வெடித்து இன்று மன்னாரில் ஒரு முழு முடக்க நிலைக்கு அழைப்பு விடும் அளவுக்கு நிலைமை மாறியது. தற்போது இடம்பெறுவது காற்றாலைகளுக்கு எதிரான மக்களின் போராட்டம் அல்ல, மாறாக கிறிஸ்தவ மதகுருமாரின் அரசியல் எனவும் இவ்வாறான திட்டங்கள் இல்லாவிட்டால் இவ்வாறு தமிழர் தாயகத்தில் பசுமை சக்தியை உருவாக்கிக் கொள்வது என்ற சில குரல்களும் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் இந்த காற்றாலை திட்டத்தால் மக்களுக்கு நேரடியான பாதிப்புகள் உள்ளதாகவும் தமிழ் திரைப்படம் ஒன்றில் முன்னர் பெரும் பேசுபொருளுக்குள்ளான அத்திப்பட்டி என்ற கிராமத்தை போல தமது மன்னார் கிராமமும் மன்னார் மாவட்டமும் இந்த திட்டத்தால் எதிர்காலத்தில் அளிக்கப்படும் என்ற அச்சங்கள் இருப்பதாக இலங்கையின் சூழலியலாளர்கள் வடக்கு தெற்கு பேதமின்றி அபாய குரல்களை எழுப்பிக் கொண்டார்கள். சூழலியலாளர்களை பொறுத்தவரை காற்றாலைகளாலும் கனிய மண் அகழ்வினாலும் மன்னார் மக்களின் வாழ்வாதாரமும் அவர்களின் வாழ்விடமும் இருப்பும் சூழலும் நிறையவே சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதாக எச்சரித்துக் கொள்கிறார்கள். ஏற்கனவே 30 காற்றாலைகள் மன்னார் நகரை அண்மித்தும் 6 காற்றாலைகள் மன்னார் தீவுக்கு வெளியிலும் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் பறவைகளின் வலசை உட்பட்ட விடயங்களில் இந்த காற்றாலைகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் சூழலியலாளர்கள் எச்சரித்துக் கொள்கிறார்கள். இதற்கும் அப்பால் காற்றாலைகளின் நிர்மாணத்திற்காக மண் அகழ்வு இடம்பெறுவதால் இந்த மண் அகழ்வு காரணமாக வெள்ள பாதிப்பு மன்னாரில் அண்மைய வருடங்களில் கடுமையாக எதிர்நோக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதற்கும் அப்பால் ஏற்கனவே காற்றாலைகள் அமைந்துள்ள நறுவிலிக்குளம் பகுதியில் இரவு வேளைகளில் காற்றின் வேகம் அதிகரிப்பதால் காற்றாலை விசிறிகளின் வேகமும் காற்றின் வேகத்துக்கு ஏற்ப அதிகரித்து சுழல்வதால் அந்த சுற்றுக்களின் அதிகரிப்பால் இரவு வேளைகளில் தமக்கு தூக்கமின்மை ஏற்படுவதாகவும் காற்றாலைகளுக்கு அண்மையில் வாழும் சிறார்களின் செவிப்புலனில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் முறையீடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே உள்ள காற்றாலைகளால் போதும் என பிரச்சனைகள் உள்ள பின்னணியில் புதிய காற்றாலை திட்டம் தம்மை சட்டியிலிருந்து அடுப்புக்குள் விளைவிக்கும் திட்டம் என்ற அச்சம் காரணமாக இப்போது மக்கள் சுழற்சி முறையிலான தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். ஆயினும் இந்த போராட்டங்களை ஆரம்பத்தில் சட்ட செய்யாமல் புதிய காற்றாலைகளை பொறுத்து நோக்கில் மன்னார் நகருக்குள் பாரிய பார உந்துகளில் கடந்த மாதம் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து போராட்டமும் தீவிரப்பட்டது. நேற்று முன்தினம் மீண்டும் நிர்மாண பொருட்கள் பாரிய வாகனங்களில் அங்கு கொண்டு செல்லப்பட்ட போது மக்கள் அவற்றை தடுக்க முயன்ற போதுதான் காவல்துறையினர் போராடிய மக்கள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தினர். இந்த தாக்குதல்களுக்கு எதிராகத்தான் தமிழர் தாயகம் தழுவிய ரீதியில் சில போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் இதில் குறிப்பிடத்தக்க விடயம் யாதெனில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது மன்னார் காற்றாலை திட்டத்தை எதிர்த்து கொண்ட அதே ஜேவிபி மேற்பார்த்த அனுரகுமார திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம்தான் இப்போது இதே திட்டத்தை ஆதரித்து அதனை நடைமுறைப்படுத்த முயல்வது. எதிர்கட்சியில் இருக்கும் போது ஒரு பேச்சு,
ஆட்சி தரப்புக்கு வந்தால் மறுபேச்சு என்ற இலங்கை தீவின் அரசியல்வாதிகளின் அந்தகார சிந்தனோபாயத்தை மீண்டும் ஒரு முறை ஜேவிபியும் நிரூபித்ததான கவலைகள் போதும் போதுமென வெளிவரத்தான் செய்கின்றன.